ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. தாவேகவில் இன்று முதல் விருப்ப மனு விநியோகம் செய்யப்படுகிறது. சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் விருப்ப மனுக்களை பெற தாவேக நிர்வாகிகள் வருகை தந்துள்ளனர். சட்டமன்ற தேர்தலில் தாவேக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கு விருப்ப மனு விநியோகம் செய்யப்படுகிறது. இன்று முதல் சென்னை பனையூரில் உள்ள தாவேக தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனு விநியோகம் தொடங்கியிருக்கிறது. சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் விருப்ப மனுக்களை பெற தாவேக நிர்வாகிகள் வருகை தந்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உங்ககிட்ட பேசக்கூடாது. நான் சொல்றது கேட்டியா? Not able to come out of the house, not able to go anywhere. People are chasing us. இங்க போ சுத்திட்டு சார் இவர் ஏன் பேசணும்? இல்ல இவர் ஏன் பேசுறாரு? நீ ஒரு ஸ்பாட்ல தான் இருக்கு. உங்ககிட்ட நான் பேச விரும்பல. நான் உங்ககிட்ட பேச விரும்பல. உங்ககிட்ட பேசக்கூடாது. சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் விருப்ப மனுக்களை பெற தாவேக நிர்வாகிகள் வருகை தந்துள்ளனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், தாவேக தலைமை அலுவலகத்திற்கு தாவேக நிர்வாகிகள் வந்த வண்ணம் இருக்காங்க. கள தகவல் என்ன? தமிழக வெற்றி கழகத்தில் வரக்கூடிய சட்டமன்றத்தில் போட்டியிடக்கூடிய நிர்வாகிகள் விருப்ப மனுக்களை இன்று முதல் பெற்றுக்கொள்ளலாம் என்று தலைமை அறிவித்திருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்னதாக, அதாவது முன்கூட்டியே நண்பகல் 12 மணிக்கு விருப்ப மனு வழங்கப்படும் என தலைமை அறிவித்திருந்த நிலையில் முதல் விருப்ப மனுவை தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில துணை செயலாளர் விஜயலட்சுமி பெற்றுக்கொண்டார். விருப்ப மனுக்களை பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் செங்கோட்டையன் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், பொருளாளர் வெங்கட்ராமன் உள்ளிட்ட நிர்வாகிகள் விருப்ப மனுக்களை வழங்கி வருகிறார்கள். முதல் நாளான இன்று சென்னை மற்றும் இல்லாமற் புறநகர் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள், அதே போன்று தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் நிர்வாகிகள் விருப்ப மனுக்களை பெறுவதற்காக வந்திருக்கிறார்கள். 234 தொகுதிக்கும் போட்டியிடுவதற்காக தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய தொகுதிகளில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனுக்களை பெறுவதற்காக நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். பொது தொகுதிக்கு போட்டியிடக்கூடிய நபர்கள் 10,000 ரூபாயும், தனி தொகுதிக்கு போட்டியிடக்கூடிய நபர்கள் 5,000 ரூபாய் என கட்சியினுடைய தலைமையினுடைய பெயரில் டிடி எடுத்து கொடுப்பதற்கான அறிவிப்புகளை ஏற்கனவே தலைமை செய்திருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் இன்று பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வந்திருக்கிறார்கள். இன்று மட்டும் 5,000 பேர் விருப்ப மனு வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் அடிப்படையில் மாவட்ட அளவில் நிர்வாகிகள், தொகுதி பொறுப்பாளர்கள் வந்திருப்பதாக தலைமை தெரிவித்திருக்கார்கள். இன்று முதல் வரக்கூடிய 14ஆம் தேதி வரை விருப்ப மனு வழங்குவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் ஒருங்கிணைப்பதற்கான திட்டமிடல் செய்திருப்பதாக பனையூர் கட்சி அலுவலகத்தில் நடவடிக்கை எடுத்திருப்பதாக நிர்வாகம் மாநில தலைமை தரப்பில் தெரிவித்திருக்காங்க. ஸ்ரீதர்ஷினி. ராஜ்குமார், விருப்ப மனுக்களை பெற பல்வேறு தாவேக நிர்வாகிகள் வேறு ஊர்களிலிருந்தும் வந்திருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டீங்க. பலரும் வந்திருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு சுற்றுவட்டாரத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இடையூறு ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு புகாரையும் சொல்லியிருக்காங்க. அது குறித்த தகவல் இருக்கா? விருப்ப மனு முதல் நாளான இன்று வழங்குவதற்கான நடவடிக்கையை தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில தலைமை எடுத்திருக்கிறது. அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடக்கூடிய நிர்வாகிகள் பனையூர் கட்சி அலுவலகத்தில் நேரடியாக வந்து விருப்ப மனுவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை பூர்த்தி செய்து வழங்குவதற்கான நடவடிக்கையை எடுத்திருக்கார்கள். முதல் நாளான இன்று தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் நிர்வாகிகள் வந்திருக்கார்கள். ஒரு சிலர் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் விருப்ப மனுவை பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். கட்சியினுடைய தலைமை அலுவலகம் மற்றும் வெளிப்பகுதியில் தடுப்புகள் அமைத்து அந்த பாதுகாப்பு நடவடிக்கையை கட்சியினுடைய நிர்வாகிகள் எடுத்திருக்கார்கள். அதே போன்று இன்று முதல் நாள் என்பதால் கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான நபர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. காலை முதலே தொண்டர்களும் நிர்வாகிகளும் இங்கு வர தொடங்கிவிட்டார்கள். அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளுக்கு சிக்கல் இருக்கிறது என்று அவர்கள் ஊடகத்திடம் பேட்டியம் அளித்திருக்கிறார்கள். அதாவது பனையூர் கட்சி அலுவலகத்துக்கு வரக்கூடிய நிர்வாகிகள் இங்கு தாவேகானுடைய அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய ஒரு 6 தெருக்களில் வாகனங்களை நிறுத்துகிறார்கள், தடுப்புகள் அமைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் முன்கூட்டியே
எந்த விதமான நடவடிக்கையும் இல்லாமல் எடுத்திருப்பதால் குடியிருப்பு வாசிகள் எங்களுக்கு சிக்கல் இருக்கிறது என்று ஊடகத்திடம் அவர்கள் பேட்டி அளித்திருக்கிறார்கள். பனையூர் கட்சி அலுவலகத்தில் தொடர்ந்து இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கும்போது எங்களுக்கு சிக்கல் இருப்பதாகவும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் குடியிருப்பு வாசிகள் பேட்டி அளித்திருக்கிறார்கள். காவல்துறையினர் ஒரு குழுவும் கூட்டத்தையும் போக்குவரத்து நெரிசலையும் கட்டுப்படுத்துவதற்காக நடவடிக்கையும் எடுப்பதாக அவர்களும் தெரிவித்திருக்காங்க. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜ்குமார். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.